தமிழக மாவட்டங்களில் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு நடத்திய சோதனையில் பிடிபட்ட பணம் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 16ஆம் தேதி வெளியானது. அதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவின் சோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இதுவரை மேற்கொண்ட சோதனையில் பிடிக்கப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் குறித்த விவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ளார். அதன்படி ரூபாய் 179.91 கோடி ரொக்க பணம் மற்றும் ரூபாய் 8.65 கோடி மதிப்புள்ள மது வகைகள், ரூபாய் 1.36 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள், ரூபாய் 1083.78 கோடி மதிப்புள்ள தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த நகைகள், ரூபாய் 35.80 கோடி மதிப்புள்ள இலவச பொருட்கள் என மொத்தம் ரூபாய் 1309.52 கோடி மதிப்புள்ள பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இ-பாஸ் நடைமுறைகள் குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7 முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் வழங்கும் முறையை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் உள்ளூர் மக்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் இ-பாஸ் நடைமுறைகள் குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் 2 கட்ட தேர்தல் வாக்கு சதவீதத்தை பார்த்த பிறகு பாஜக தோல்வியடையும் என்பதை உறுதியாக நம்ப முடிகிறது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் அதிக அளவில் வசிக்கும் முர்ஷிதாபாத், ஜாங்கிபூர் மக்களவைத் தொகுதிகளில் மம்தா பானர்ஜி அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது உரையாற்றிய அவர், தேர்தல் வரும்போதெல்லாம் பாஜக வகுப்புவாத பதற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த முறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக பொது சிவில் சட்டத்தை எடுத்துள்ளார்கள். இதனால் இந்துக்கள் எந்த வகையிலும் பயனடைய மாட்டார்கள் என்று விமர்சித்து பேசினார். வாக்குமுறை மற்றும் முதல் 2 கட்ட தேர்தல் வாக்கு சதவீதத்தை பார்த்த பிறகு பாஜக தோல்வியடையும் என்பதை நாம் உறுதியாக நம்ப முடியும். மீதமுள்ள 5 கட்ட தேர்தல்களிலும் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் என்று கருத்து தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் வடபகுதியில் ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக கடும் குளிர் நிலவி வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது. பனிமழை மற்றும் பனிக்காற்றால் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் உள்ள சர்பால் என்ற இடத்தில் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவால் சேதம் எதுவும் இல்லை என முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அப்பகுதியில் போக்குவரத்து சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காசாவின் தெற்கு பகுதியில் ரஃபா நகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 6 பெண்கள், 5 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதில் ஒரு குழந்தை பிறந்து 5 நாட்கள் ஆன நிலையில் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. எகிப்து நாட்டின் எல்லையோரம் உள்ள ரஃபா ஹமாஸ் அமைப்பினரின் கோட்டையாக திகழ்வதாக இஸ்ரேல் கூறி வருகிறது. இதனால் ரஃபா மீது தரை தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருகிறது. ரஃபா நகரில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் வசித்து வருகிறார்கள். காசா முனையில் உள்ள பெரும்பாலான மக்கள் ரஃபா நகருக்கு குடிபெயர்ந்து முகாம்களில் வசித்து வருகின்றனர். மனிதாபிமான பேரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ரஃபா மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.